Taste the Daily. எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவு நாள் வந்துச்சு, ஏன் நீ சொல்லல? ஏன் பெரியாருக்கு சொல்ற? அப்ப எவனோ ஊமை குத்தா குத்திருக்கான் அவனிய. அதனாலதான் பேண்ட்டை கூட அரையும் குறைமா போட்டு காலில் செருப்பு கூட இல்லாம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மாலையை வாங்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு பூ அள்ளிட்டு ஓடி வர்ற. அப்ப எவனோ குத்த போய் தானே வர்ற? நீங்க என்கவுண்டர் நடக்குது இங்க, டெய்லி மரண ஓலம் பாதிக்குது. எதுக்கு எடுத்தாலும் வாய் திறக்கிற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இருக்கிறது தெரியாம இருக்கிறது காரணம் என்ன? லேபர்ஸ் 25 கோடி ரூபாய்க்கு அந்த கட்சியை வித்துட்டான், அதனால அவன் வாய் திறக்க மாட்டான். இப்ப 10 கோடி ரூபாய்க்கு திரும்ப அவன் கட்சியை வித்துட்டாரு. இனி யாரும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட போறது திமுக காரணம் RS பாரதியை வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டை எதிர்த்து பேசுவீங்க? ஒரு மேடையில் இப்படி உட்கார்ந்து இருப்பாரு, திமுக ஆரம்பிச்சோன்னே RS பாரதி ஆண்டுவாரு, அவனா துறப்பானா வாய? இது ஒரு அசிங்கமான ஒரு முட்டாள்தனமான. பல்வேறு கட்சிகளில் பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள், என்னை இடுப்பை கிள்ளிட்டான், ராத்திரிலாம் என்னை போட்டு. இதே விசிகாவுடைய மகளிர் அணி மாநாட்டில் இங்கேயே சமூக நீதி இல்லைன்னு சொல்லி மகளிர் அணி மாநாட்டில் பேசினாங்க, மணிவிழா மாநாட்டில். அதனால இவங்க எல்லாம் பெண்கள் விடுதலை, பெண்களை பத்தி மரியாதை இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம். இந்த மம்தா பானர்ஜி அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல முறை கூப்பிட்டு பார்த்து இன்ன வரைக்கும் அந்த மாணவர்கள் எல்லாம் போகலைன்னா உன் லட்சணம் தான். இந்தியா கூட்டணியில் இருக்க முடிச்ச வைக்கும் முள்ள மாதிரி திருட்டு பைய, முள்ள மாதிரி பைய, இந்த நாட்டை சூறாடக்கூடியவன், இந்த நாட்டுக்கு எதிரானவன், இந்த இறையாண்மைக்கு எதிரானவன் பூரா அந்த கூட்டணியில் இருக்கான். இந்த இவங்க பூரா ஒரு குரூப் இருக்காங்க, ஆம்பளை குரூப் பூரா அந்த பெண்கள் வாட்ஸ்அப் தளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய அதை கலட்டு இதை கலட்டு நிர்வாணப்படுத்தி பாட்டு, அதை விரிச்சு காட்டு இதை விரிச்சு காட்டுன்னு சொல்றதெல்லாம் இந்த லூலு குரூப். இதுதான் இவங்களுடைய பெண் சுதந்திரம். உடனே எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, அதை படிப்படிதான் குறைக்கணும். அதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? எந்த எல்லைக்கு போனாலும் வருவேன், கூட்டணியே உடைஞ்சாலும் வர நாங்க விட மாட்டேன், வீசிய முறுக்குனீங்கள. அப்புறம் படிப்படியா கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. RS பாரதியை அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா? எல்லா இடத்திலும் எல்லா காவலர்களால் துன்புறுத்தப்பட்டோம். எத்தனையோ இடங்கள் விநாயகர் கைது செய்யப்பட்டார், கைது செய்ய வண்டியில ஏற்றப்பட்டார். எல்லா வருஷமும் நடக்கிற காவல்துறையை வைத்து சித்திரவதை செய்கின்ற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி வந்தால் அது அதிகம். பல்வேறு இடங்கள்ல விநாயகர் சிலை வைக்க முடியல. ஏன் அந்த விநாயகர் அந்த பகுதியில் வரக்கூடாது? ஏன் தடுக்கிற? நீ அவங்க தடுக்கிறது இல்ல, காவல்துறை தடுக்குது. காவல்துறை பிரச்சனை ஏற்படுத்துது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு KC திருமாரஞ்சி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் விக்னேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க? நல்லா இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்திருக்காரு. தேசிய அளவில் இந்த மதுவை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மாநாடை போட இருக்காரு. அதுக்கு குறிப்பாக மகளிரை அழைச்சிருக்காரு அவர். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஆதரவு அவருக்கு இருக்குமா? உண்மையா யார் போராடினாலும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஆதரவு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்ல முன்னெடுப்பு அப்படின்றது உண்மைக்கே நல்ல முன்னெடுப்பு தான். அது யாருக்கு நல்ல முன்னெடுப்புனா விசிகாக்கு ஒரு நல்ல முன்னெடுப்பு. ஏன்னா அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பை நம்ம ஒரு சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி அங்கே உட்காந்துருக்கோம் அந்த திமுக கூட்டணியில். அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது, என்ன செய்யறது? அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சந்தர்ப்பவாதிகளுக்கு சந்தர்ப்பத்தை தேடுவாங்க. அவர் அங்கே வர்றதுக்குள்ள நம்ம இங்கே ஒரு ஆட்டத்தை ஆடி கேமெல்லாம் முடிச்சு வச்சிருப்போம். அவர் வந்தோடனே ஒரு முடிவு தரும் அப்படின்றதுக்காண்டி தான் எந்த எல்லைக்கு போனாலும் நான் மதுவிலக்கு போராட்டத்தை கைவிட மாட்டேன், எந்த எல்லைக்கும் போனாலும் கூட்டணியே பிளவுபட்டாலும் நான் இந்த மதுவிலக்கு போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன்லாம் பேசிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கேருந்து வந்தோடனே நேரடியாக போய் பார்த்துருக்காரு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். இந்த பெண்கள் எல்லாம் எங்கள் கட்சி நிறத்திலே அவர் பெண்களுக்கு அவர் பெண்ணை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பார் போல். அந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு நீல நிற சேலை, ஸ்டார் பொறிச்சிருக்கணும், அது பொறிச்சிருக்கணும், வர்ணெல்லாம் போட்டி பெண்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பெண்கள் இல்லை, ஏன் கனிமொழி அம்மாவை கலந்து கொள்ள வைக்க முடியல? கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய தம்பி திருமாவளவன் முன்னெடுத்திருக்காங்க. யார் யாருக்கு அழைப்பு விடுக்கணுன்றதை போய் நேரடியாக சொல்லுவார்ல. யார் யாருக்கு அழைப்பு விடுக்கணுன்றது ஊடகத்திலே சொல்லிட்டாரு. மதவாத சக்திகள், ஜாதியவாதிய சக்திகளோடு மட்டும் வரக்கூடாது, மற்ற எல்லாம் வந்துடலாம் அப்படின்னா
ஜாதியவாத சக்தினாலே விசிகா தான். விசிகா மட்டும்தான் ஜாதியத்தை பின்புலமாக வைத்து செயல்படக்கூடியது, ஜாதியை வைத்து ஆதாயம் தேடக்கூடியது, ஜாதியை வைத்து மிரட்டக்கூடிய ஒரு கட்சி உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது விசிகா தான். ஒரு மாபெரும் சாதிய கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியில குறிப்பிட்ட சமூகத்திலே அது குறிப்பிட்ட பட்டியலின மக்கள் இருந்தாலும் அந்த பட்டியலினத்திலே குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கக்கூடிய சாதிய சிந்தனை உடைய சாதிய பின்பலமுடைய ஒரு கட்சி எதுனா விசிகா தான். ஆனா அந்த விசிகா பார்த்து பாஜக வரக்கூடாது, பாமக வரக்கூடாது, மதுவிலக்குக்கு எதிராக மதவாத சாதியவாத சக்தியில் வரக்கூடாதுன்றது கேலி நகைப்புக்குரிய ஒரு செயல். மது ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே கட்சின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை தவிர எவனுக்கும் இங்க பேசுறதுக்கு தகுதி தராதரம் கிடையாது. பாஜக கூட இல்ல. பாஜகவுக்கு இன்னும் ஆட்சி அதிகாரம் இல்ல, மத்தியில் இருக்காங்க, அவங்க தான் இதுக்கான சட்டம் ஏற்றணும் அப்படின்றத வழி. அது எப்படின்னா மாநிலத்துல நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், 2 MP இருக்கிறோம், 4 MLA இருக்கிறோம். இவங்களெல்லாம் போய் ஸ்டாலினை பார்த்து வலியுறுத்த முடியாதவன், கோழி ஏறி கோழி பிடிக்க முடியாது, வைகுண்ட ஏறி வைகுண்டம் போற மாதிரி தான். இங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி இருக்கமா, அவன் எதுனாலும் திமுக செய்யற தப்ப பூரா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவான். அதே போலதான் நம்மால் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் 47 உலக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது. இவங்களை பொறுத்தவளுக்கு முழுக்க முழுக்க இந்த விசிகாவுடைய நாடக இந்த மாநாடு திருமாவளவன் நினைச்சிருக்கலாம். நம்ம நீண்ட நாட்களா மாநில அளவுலயே வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம், இது சாத்தியமாகாத ஒன்று நான் நினைச்சிருக்கேன். மத்திய அளவுல நம்ம என்ன நினைக்கிறீங்க? ஒரு 2 MP 4 MLA வச்சிருந்தா நீங்க என்ன இந்திய அளவுல பெரிய கட்சியா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய கட்சியா? என்னங்க ஒரு துக்குடா கட்சிங்க இது. ஒரு என்னமோ மக்கள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி ஆர்டிகல் 47 இந்தியா முழுவதும் அமல்படுத்துறதுக்கு இவர் சொன்னா கேட்டுருவாங்களா? முதல்வர் ஸ்டாலின் சொன்னாலே கேட்க மாட்டாங்களே. ஏன் அதே ஆர்டிகல் 47 நடைமுறைப்படுத்துங்கன்னு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திருமாவளவன் போய் கேட்க வேண்டியதானே? இவர் கேட்டா அவர் நடைமுறைப்படுத்தலாம்னு ஒரு சட்டக்கூறு இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில பதிவு பண்ணியிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் இந்த ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற தயாரா இருக்கான்றத பதிவு பண்றாரு. அருமையா சொன்னீங்க. அந்த ஸ்டாலின் அவர்களிடத்திலே போய் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் இடத்துல இவர் போய் சந்திச்சிருக்காரு. மதுவிலக்கு மாநாடு யாரை கூப்பிடணும்? சாராய கடை ஓனர்கிட்டயே போய் நீங்க மதுவிலக்கு மாநாட்டுக்கு வாங்கினா திருடை காயில போய் பொட்டிச்சாவி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் மக்களை எந்த அளவுக்கு தான் வளர்றதுக்காண்டி, தமக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக்கிறதுக்காண்டி, தன்னுடைய கட்சிக்காரர்கள் மட்டுமே வளருவதற்காக ஒரு மாநாடு, அந்த மாநாடை வைத்து தன்னுடைய சுய லாபத்திற்காக மாநாடு என்ற போர்வையில ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதுல சந்திச்சதற்கு அப்புறம் 3 பேர் சந்திச்சிருக்காங்க. ரகசிய அறையில சந்திச்சதா ஒரு அந்த வட்டாரம், திமுக வட்டாரம் சொன்ன வார்த்தைகள். அந்த ரகசிய அறையில போய் சந்திச்சு ஸ்டாலினும் திருமாவளவனும் 15 நிமிஷம் பேசியிருக்காங்க. இது திருமாவளவன் சொல்லல, ஊடகத்திலே வந்துகிட்டு இருக்கு. அந்த வட்டாரம் திமுக வட்டாரத்துல எப்பயுமே திமுக என்ன செய்யும்னா, ஒரு ஆளை காலி பண்ணணும்னா என்ன அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வெளியே காட்டி கொடுத்துரும். அப்படி திருமாவளவனை காட்டி கொடுத்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? உள்ள ரகசிய வரையில பேசிட்டு வெளியே ஏவாவேலுக்கிட்ட மாசம் 10 கோடி ரூபாய் கொடுத்துருப்பா அவங்களுக்கு. அவரு திருமாவளவன் என்னன்னா பேசினார்ன்ற போது கூட வெளியே சொல்லிட்டாங்க. யாரு? இந்த திமுக ஊபிஎல் இருக்கான் பாருங்க, அவங்க கிட்ட ரகசியமே தங்காது. அடுத்த ஆளை காலி பண்ற ரகசியம் இருந்துச்சுன்னா உடனே போட்டு உடைப்பான். ஏன்னா அவங்க சமூக நீதி கட்சி ஆச்சு. டிவி நடத்த முடியல, கட்சி நடத்த முடியல, கட்சிக்காரங்களுக்கு நல்லது கட்ட செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மாசம் 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. பேரம் பேசப்பட்டு ஏவாவேலிடம் இடத்துல இருந்து மாதம் 10 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பேசப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சியில மரக்காணத்துல பிரச்சனை, அன்னைக்கே இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணல. கள்ளக்குறிச்சி சாவை திடீர்னு ஏன் கையில் எடுக்கிறாரு? காரணம் வருமானம். தனக்கு வேண்டிய ஆட்சியிலும் அதிகாரம், அமைச்சரவையிலும் அதிகாரம் வேணும்லாம் கேட்கிறாருல. ஏன் கேட்கிறாரு? 2026 மனசுல வச்சுட்டு கேட்கிறாரு. கண்டிப்பான முறையில திமுக என்ற ஒரு கட்சி இந்த கட்சியை ஒரு பட்டியலின பிரிவா தான் பயன்படுத்துதே தவிர, இந்த கட்சி ஆல்ரெடி இப்ப 10 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 25 கோடி ரூபாய்க்கு கம்யூனிஸ்ட் கட்சியை வித்து அவங்க வாயை திறக்க மாட்டாப்புல இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 25 கோடி ரூபாய்க்கு வித்து அவங்க வாயை திறக்கல. இனி மாதம் 10 கோடி ரூபா. இனி விசிக என்ன செய்யும்? வாயை திறக்குமா? சத்தியமா திறக்காது.
அதனால இந்த மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழக மக்களையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் இன்னைக்கு திருமாவளவனை பார்த்து துப்பாத குறையா பேசிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் விமர்சனர்களும் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, நான் வந்து திருமாவளவன் அப்படியே ஆரம்பிச்சிட்டாருப்பா, அப்பா கம்பெடுத்துட்டாருப்பா, சுத்திடுவார்ப்பா, 4 பேர்த்த அடிச்சு கொண்டுருவார்ப்பா, அப்படியெல்லாம் பேசின ஊடகம் இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருச்சு. இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் மது ஒழிப்பை பற்றி பேசலை, காங்கிரஸ் பேசலை, துணிச்சலா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்தப்பையும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் பேசியிருக்காருல்ல. ஏற்கனவே 25 கோடி ரூபா வாங்கிட்டாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க? கம்யூனிஸ்ட் பேச மாட்டான். எது நல்ல இங்க ஒரு நாளைக்கு ஒரு வீதம் என்ற விதத்தில் இங்கே கொலை நடக்குது, என்கவுண்டர் நடக்குது, இங்கே டெய்லி மரண ஓலம் பாதிக்குது. எதுக்கு எடுத்தாலும் வாய் திறக்கிற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன? லேபர்ஸ் 25 கோடி ரூபாய்க்கு அந்த கட்சியை வித்துட்டான், அதனால அவன் வாய் திறக்க மாட்டான். இப்போ 10 கோடி ரூபாய்க்கு திரும்ப அவ்வளவு கட்சியை வித்துட்டாரு, இனி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இதுதான் இந்த அரசியல் ஒரு கணக்குன்றது வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுல தான் இருக்கு. இன்னைக்கு அவர் கொள்கை ரீதியா அடங்குமுறை அத்துமீறல் தானே பேசுறாரு. நல்லா அடங்கிட்டாரு. எப்படி அடங்கியிருக்காரு? ஏங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட போறது திமுக காரன் RS பாரதியை வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டை எதிர்த்து பேசுவீங்க? ஒரு மேடையில் இப்படி உட்காந்துருப்பாரு, திமுக ஆரம்பிச்சோன்னே RS பாரதி ஆண்டுவாரு, எவனா துறப்பானா வாய? ஏங்க, ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு திமுக இருக்கவனை கூட்டிட்டு வந்து பொதுச் செயலாளரையும் இன்னொரு ஆளையும் உட்கார வச்சுக்கிட்டு நீ மது விலக்கு எப்படி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க? இது ஒரு அசிங்கமான ஒரு முட்டாள்தனமான. இப்ப இந்த இந்தியா கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில மின் கட்டணத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த பாண்டிச்சேரியில ஆட்சிக்கு வந்து 3 முறை இங்க மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆண்மைத்தன்மையோட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 18 மாவட்டத்தில் மின் கட்டணத்தை உயர்வை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். எந்த அரசியல் கட்சியும் பண்ணலை, நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அங்க பாண்டிச்சேரியில கடையடைப்பு நடக்குது நேத்துக்கு. அதுல யார் கலந்துருக்கா? விசிகா, கம்யூனிஸ்ட், அடுத்து காங்கிரஸ், அடுத்து திமுக, இந்தியா கூட்டணி பூரா அங்க கலந்துருக்கு. அதே இந்தியா கூட்டணி ஒரு சந்து தானே தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும். ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல? அப்ப மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. மம்தா பானர்ஜி அங்க கொலை நடக்குது. எங்க மேற்கு வங்காளத்துல ஒரு மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்படுற பட்சத்துல அவங்க யாரை நோக்கி பேரணி நடத்தினாங்க? அந்த குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லி யார் நடத்துறா? அந்த நாட்டினுடைய முதல்வர் கண்டன பேரணி நடத்துறாரு. யாரு? இந்த மம்தா பானர்ஜி. இந்த மம்தா பானர்ஜி அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல முறை கூப்பிட்டு பார்த்து இன்ன வரைக்கும் அந்த மாணவர்கள் எல்லாம் போகலைன்னா உன் லட்சணம் தான். இந்தியா கூட்டணியில் இருக்க முடிச்ச வைக்கும் முள்ள மாதிரி திருட்டு பைய, முள்ள மாதிரி பைய, இந்த நாட்டை சூறாடக்கூடியவன், இந்த நாட்டுக்கு எதிரானவன், இந்த இறையாண்மைக்கு எதிரானவன் பூரா அந்த கூட்டணியில் இருக்கான். இவனே கற்பழிப்பாங்களா, இவங்களே கொலை செய்வாங்களா, இவங்களும் பேர் நடத்துவாங்களாம், இவங்களே மின்கட்டணத்தை உயர்த்துவாங்களா, இவங்களே எல்லாம் பண்ணுவாங்களா. ஆனால் இவங்க மின்கட்டணத்துக்கு எதிராக வந்து பாண்டிச்சேரியில் போராட்டம் பண்ணுவாங்க, இவங்களே சாராய கடையை திறப்பாங்களா, இவங்களே வந்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுவாங்களா. இது என்ன? இது 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 நல்லாட்சி நடக்கிற நாடா இது? திமுக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் 2026 திருமாவளவன்ல இருந்து திமுக வரைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும். ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டில் போயிட்டு பதிவு பண்றாரு, பெண்களுக்கு மதிப்பே கிடையாது, இந்தியா என்ற புரிதலே பாஜக அரசுக்கு கிடையாதுன்றதை வெளிநாட்டில் பதிவு பண்றாரு. இல்லை, பெண்களுக்கு மதிப்பே கிடையாது இந்தியாலன்றார். யார்? அவங்க அம்மாவுக்கு கொடுக்குற மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாரா? எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு தான் அந்த ரோபோ மாதிரி ஒரு மன்மோகன் சிங்னு ஒருத்தர் இருப்பாரு, நாட்டினுடைய பிரதமர். மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் நம்மதுன்ற மாதிரி இவர் எல்லா நாட்டு அதிபருக்கும் கை கொடுக்குறதுக்கு இப்படி கக்க இப்படியே போவார், போய் நின்றுக்குருவார், இப்படி திருப்பி விடுவாங்க, நின்றுக்குருவார். இந்த அம்மா தான் போய் மரியாதை கை கொடுக்கும். அதிபர்களோட பேச்சுவார்த்தை, உள்நாட்டு விவகார பேச்சுவார்த்தை எல்லாம் அப்படிதான் நடக்கும். அந்த மரியாதையா? பெண்களுக்கு இங்க என்ன மரியாதை இல்லாம போச்சு? இன்னைக்கு நிதியமைச்சர் யார்? இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் யாரு? ஒரு பெண் தானே. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் ஒரு பெண்ணு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அமைச்சருங்கிறாங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டுக்காரன் கேளுங்க, அதை இவன் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். நச்சு சக்திகள், தீய சக்திகள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்றவனை பூரா அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கிருந்து இவன் ஒழுக்கமா இருந்து ஒரு நல்லா ஒண்ணுமே செய்யாட்டினா கூட தமிழ்நாட்டுக்கு அமைச்சரை கொடுக்குறாரு. யாரு? மோடி. இதே இந்த மக்கள் ஒரு 2 MP 3 MP கொடுத்தாங்கன்னா என்னென்ன இலாக்கா இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்? அதெல்லாம் பெருமை இல்லை. இந்த பெருமை கூட கிடைச்சிடக்கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாஜகவை விட பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியும் கிடையாது. சமூக நீதி கட்சிங்க பேசக்கூடிய எவனும் கிடையாது. எத்தனையோ இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு கட்சிகளில் பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். என்னை இழுப்ப கிள்ளிட்டான்,
ராத்திரிலாம் இனி போட்டு இதே விசிகாவுடைய மகளிர் அணி மாநாட்டுல இங்கேயே சமூக நீதி இல்லைன்னு சொல்லி மகளிர் அணி மாநாட்டுல பேசினாங்க, மணிவிழா மாநாட்டுல. அதனால இவங்க எல்லாம் பெண்கள் விடுதலை, பெண்களை பத்தி மரியாதை இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம், கேலி நகைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு, கோவையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு. அதுக்கப்புறம் ஈரோட்டில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் ஒரு பெண் அமைச்சருக்கு பணிவு அடக்கம் தேவை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிவு பண்ணார். அது பெரியாருடைய சமூக நீதி பாசறையிலிருந்து வந்தவர், பெரியார் அண்ணன் மகன். பெண்கள் வீதிக்கு வரக்கூடாது, பெண்கள் ஆட்சி ஆளக்கூடாது, பெண்களுக்கு 33% இருக்கக்கூடாது என்பதனான வெளிப்பாடு தான் இது. பெண் விடுதலை பேசுவான், பெண் வாய் திறந்து பேசிடக்கூடாது. பெண்கள் சுதந்திரமா இருக்கணும்னுவான், பெண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே விட மாட்டான். பெண்கள் வந்து புரட்சிகரமா இருக்கணும்னுவான், புரட்சிகரமா பேசினா ஏத்துக்கிற மாட்டான். இந்த கூட்டம் பூரா இரட்டை வேஷ போடக்கூடிய கூட்டம், பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி கூட்டம். இந்த ஈவி.கே. இளங்கோவன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கூட்டம். அவங்க அண்ணன் ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்தவர், அவங்க தாத்தா இந்த பெரியாரு. இந்த கூட்டம் பூரா வந்து பெண்கள் புரட்சிகரமா இருந்தாலே பிடிக்காது. ஏன்னா இது ஆணாதிக்கம் முடியவன். திமுக இருக்கிறவன் பூரா ஆணாதிக்கம் பண்ணவன். அவன் வீட்டு பொம்பளை எல்லாம் பாருங்க, ஒரு பொம்பளையில பார்க்க முடியாது. ஆனா ரோட்ல இருக்க பிள்ளைய இந்த புரட்சிகரம் பேசிட்டு அழிஞ்சு போற பிள்ளையெல்லாம் அவங்ககிட்ட போகும். ஒரு 60 வயசு கிழமைய ஒரு சின்ன வயசுக்கு பிள்ளைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பிள்ளைக்கு தெரியும் அவன் தாத்தா மாதிரி நம்மளை ஒண்ணு செய்ய மாட்டார்னு நினைக்கிறான். ஆனா அவன் தாத்தாவை நினைக்க மாட்டானே. அப்படி தெரிஞ்சிருந்தா பெரியார் வந்து அந்த சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்ல. இந்த குரூப் பூரா சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த பெண் சுதந்திரத்துலதான் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. இவங்க ஏத்துக்கிறாங்களா? எதுங்க சுதந்திரம்? ஒருத்தனோட வாழ்றது அது வந்து பெண் அடிமைத்தனம். ஒருத்தன் நல்ல கோயில் குளத்துக்கு போய் கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அடக்க உடக்கமா வாழ்றது பெண் அடிமைத்தனம். இந்த லூலுன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, பிரான்ஸ்ல இருந்து ஒரு தமிழச்சி வந்து கிழிச்சு நார்நாரா தொண்டு கொண்டு அந்த லூலுன்ற லேடிய. இந்த இவங்க பூரா ஒரு குரூப் இருக்காங்க, ஆம்பளை குரூப் பூரா. அந்த பெண்கள் வாட்ஸ்அப் தளத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய அதை கலட்டு இதை கலட்டு நிர்வாணப்படுத்தி பாட்டு, அதை விரிச்சு காட்டு இதை விரிச்சு காட்டுன்னு சொல்றதெல்லாம் இந்த லூலு குரூப். இதுதான் இவங்களுடைய பெண் சுதந்திரம், இதுதான் பெண் புரட்சிகரம். இவங்க முழுக்க முழுக்க இந்த பொம்பளை வச்சுதான் இவங்க புரட்சிகரம் பேசுவாங்களே தவிர, பொம்பளை வச்சுட்டு இந்த நிர்மலா சீதாராமன் நல்லா பேசுறாங்கன்னு சொல்றது புரட்சிகரம் கிடையாது. திறந்து காட்டு, லூலு குரூப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு திறந்து காட்டு, அதை காட்டு இதை காட்டு, இதுதான் இவங்களுடைய பெண் சுதந்திரம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது அந்த திமுறான துணி அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதான் அவங்க விமர்சனமா. அது புரட்சி பாரதி கண்ட புதுமை பெண்ணுங்க, அது அப்படிதான் இருக்கும். இதைத்தானே பாரதி விரும்பினா. பாரதி எதை விரும்பினா? எவனுக்கு அஞ்சாதுன்னு தானே சொன்னான் பாரதி. பெண்ணுன்றத தன்மையை திறந்து நீ ஆணுக்கு நிகரா வாழுன்னு சொன்னால, அதான் அப்படி பேசுறாங்க. இதை வந்து பாராட்டணுமா? பெண் சுதந்திரம் பேசுறவன், பெண் ஆதிக்கத்தை ஆண் ஆதிக்கத்தை பத்தி இழிவா பேசுறவன் இதை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? இவங்க போலி பெண் விடுதலைவாதிகள். இவங்க பூரா திமுக இருக்கலாம் போதி பெண் விடுதலைவாதிகள். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நடிகர் விஜய் அவர்கள் அந்த ஈவேரா நினைவு இடத்துக்கு போயிட்டு ஒரு மலர் வளையம் அடிச்சு மரியாதை செலுத்துறாரு. அதையும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்துறாங்க. ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு விஜய் அப்படின்றாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? அவர் யாருக்குமே வாழ்த்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்லை, நடிகர். அவர் வந்து ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது போல நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அதனால நாங்களாம் அவரை பெருசா நினைக்கிறதுல, இந்த ஊடகம் மட்டும்தான் அவரை பெருசா ஊதி இந்த திமுக நடக்கிறக்கூடிய சில குறைகளை மறைக்கிறதுக்காண்டி இதை தூக்கி விடுறது. இந்த மகாவிஷ்ணனை தூக்கி விட்டாங்க பாருங்க, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அதை பெருசாக்கி பூதகரமாக கிளப்பி விடுற வேலையை பார்க்குறான். விஜய் வந்து நாங்கள் ஒரு அரசியல்வாதியாவே நினைக்கல, அவர் திணிக்கப்பட்ட தலைவர், புகுத்தப்பட்ட தலைவர். அவருக்கெல்லாம் நேற்றுக்கு வந்து இந்த பெரிய பூலித்தேவனுடைய நினைவு நாள் வந்துச்சு, செப்டம்பர் 1. வாழ்த்து தெரிவிக்கல. மாப்போசி தமிழ்நாடு விடுதலைக்காக போராடின, தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொன்னவருடைய எல்லாமே இந்த 2 மாசத்துக்குள்ள வந்துச்சுல, எதுக்காவது வாழ்த்து சொன்னாரா? பெரியாருக்கு ஏன் வாழ்த்து சொல்றாருன்னா, நானும் இந்த சாக்கடையில ஊடுற மட்டை, நானும் இந்த சாக்கடை தான் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இவர் போய் அதை வச்சிருக்காரு. மேக்சிமம் ரொம்ப பேர் வந்து இப்ப ரொம்ப பேருமே வந்து இந்த பெரியாரை பத்தி பேசுறது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஊடகம் வந்ததுல இருந்து அவரை தாண்டிங்க நீங்க தமிழ்நாட்டுல யாருமே அரசியல் பண்ண முடியாதுன்றத உதயநிதி அழுத்தம் திருத்தமா பதிவு. அது அழுத்தம் திரும்ப எதை பதிவு பண்றான்னா, எங்களை தாண்டி நீ அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பெரியார் மேட்ரு கிடையாது, எங்களை தாண்டி நீ எவனும் அரசியல் பண்ண முடியாதுன்றது ஒரு ஆணவ பேச்சு தானே தவிர பெரியார் ஊர்கா. ஏங்க இந்த கிரிப்டோ கிறிஸ்டின் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, முழுக்க 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 இந்து மதங்களை இழிவுபடுத்துவதற்காக தன்னுடைய புரட்சியாளர்கள், அம்பேத்கரை சொல்லிட்டோம்னா நம்ம எந்த மதத்தை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனா இந்து மதத்தை விமர்சனம் பண்ற மாதிரியே மற்ற மதம் பண்ண மாட்டாங்க.
நாங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ போய் நினைவு மாலை அணிவிக்க சொன்ன விஜய் இப்போ ஏன் வந்து பூலித்தேவனுக்கு சொல்லலை, ஏன் வந்து மாப்போசிக்கு சொல்லலை? எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களுடைய நினைவு நாள் வந்துச்சு, ஏன் நீ சொல்லலை? ஏன் பெரியாருக்கு சொல்ற? அப்ப எவனோ ஊமை குத்தா குத்திருக்கான் அவனைய. அதனாலதான் பேண்ட்டை கூட அரையும் குறையுமா போட்டு காலில் செருப்பு கூட இல்லாம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மாலையை வாங்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு பூ அள்ளிட்டு ஓடி வர்ற. அப்ப எவனோ குத்த போய் தானே வர நீ? இல்லைங்க, இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஆனாலும் இன்னமும் இங்க காமராஜர் ஆட்சியை தான் அமைப்போன்றாங்க. இந்த பக்கம் மாபெரும் தலைவரான முத்துராமலிங்க தேவரை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கல்ல. காரணம் என்னன்னா, முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு தேச சிந்தனையாளர் உலகத்திலே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் முழுக்க முழுக்க கழுவுற கையும் உணவு அருந்துற கையும் இணைந்து இறைவனை வணங்கினாதான் இறைவன் உனக்கு வந்து ஆசீர்வதிப்பான் என்று சொல்லுவான். நீ ஏற்றதாழ்வு பார்க்காதரான்னு சொல்லுவார். ஏற்றதாழ்வு மனிதனுக்கு இடையில காசை வாங்கி ஓட்டு போடுறவன் முட்டை மகா பாவின்னு சொன்னவர். இந்த தேச விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையில் இருந்தவர். அவர் ஏன் திட்டமிட்டு மறைக்கப்பட்டார்னா, ஒரு ஒரு செய்யாத ஒரு கொலை குற்றத்தில் அவரை சிக்க வைத்தது காங்கிரசினுடைய சூழ்ச்சி, காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மோட்டிவேஷன்ல அது நடந்த விஷயம். ஆனால் அவரை ஏன் சொல்லப்பட மாட்டேன்னா, இந்த நாட்டில் முத்துராமலிங்க தேவர் மட்டுமல்ல, வஉசி இங்க மறைக்கப்படுறாரு. இங்க வஉசி மறைக்கப்படுறாரு, மாப்போசி மறைக்கப்படுறாரு, இங்க நாட்டுக்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைக்கப்படுறாரு, மருதுரவர் மறைக்கப்படுறாரு, சீரன் சின்னமலை மறைக்கப்படுறார், திருப்பூர் குமரர் மறைக்கப்படுறார், அழகுமுத்துக்கோன் மறைக்கப்படுறாரு, இங்கே வயலுநாச்சியார் மறைக்கப்படுறாரு, சுந்தரலிங்க குடும்பம் மறைக்கப்படுறாரு, பெரும்படூர் முத்திரையருடைய வரலாறு இங்க மறைக்கப்படுது. இப்ப என்ன இது சிங்கம் செட்டி, அவர் செட்டியார்னா இங்க கொள்ளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவரு ஊமத்துறைக்காண்டி வாழேந்தி போராடிய சிங்கம் செட்டியினுடைய வரலாறு இங்க மறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுச்சுன்னா இவங்க திமுக என்ன செஞ்சாலும் தேட ஆரம்பிச்சிருவான். இதுக்காண்டி தான் இவங்க வரலாறுலாம் மறைக்கப்படுது. அதோட வெளிப்பாடு தான் பெரியார் மட்டும்தான். இந்த நாட்டில் பெரியார் யாருங்க? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்னு சொன்ன கூட்டங்க அவங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கூட்டம். இந்த நாடு வந்து சுதந்திரத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றிய கூட்டம். அந்த பெரியாருக்கு போய் இவன் மாலை வைக்கிறான் விஜய், இந்த தம்பி வைக்கிறாப்லன்னா இதோட வெளிப்பாடு தான் என்ன? அழுத்தத்தில் இருக்கிறார், அழுத்தத்தில் இருக்கிறார். உடனடியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், திராவிட சித்தாந்தத்தில் தான் விஜய் இயங்க போறாரு அப்படின்ற ஒரு. அப்படி நம்ம வரல, ஊடகம் சொல்லுது. இந்த ஊடக புடுங்கிகள் இருக்கான் பாருங்க, புரட்சிகர புடுங்கிகள். இவன் சொல்றான் அம்பேத்கருக்கு மாலை போட்டார், ஆஹா அவர் சமூக நீதிக்காண்டி சொல்லிட்டாருப்பா, அப்ப கொடி வரல, எது வரல, எது வரல, சமூக நீதிக்காண்டி சொல்லிட்டாருப்பா, இனிமேல் எல்லாமே வந்து அம்பேத்கர் இஷ்டம் அவர் செய்ய போறாருங்க. அது போச்சு. இப்ப பெரியாருக்கு மாலை போட்டேன், அந்த கட்சியில இருக்கணும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த கட்சியில இருக்க பசங்க சின்ன பசங்க, உடனே ஒரு உறுப்பினர் சேர்க்கணுன்னே கம்ப்யூட்டரே திணறிச்சு வச்சுச்சுன்றான். யாருங்க அந்த பசங்கள்லாம்? செல்போன்ல அரசியல் பண்ற பசங்க, இன்டர்நெட்ல அரசியல் பண்ற கட்சி தானே அது. இது வரைக்கும் மக்களை போய் சந்திச்சுட்டாரா? கிளைக்கு போயிட்டாரா? இல்லை எல்லா கிளையிலையும் போய் உட்காந்து எல்லாத்தையும் பேசி ஆரவாரமா பேசிட்டு வந்துட்டாரா? ஒன்றும் இல்லைல்ல. இணையதளத்தினுடைய கட்சி தானேங்க அது. ஆனாலப்பட்ட விஜயகாந்தே இங்க என்ன ஆனார்? இங்க திராவிடத்தை தாண்டி, அதை தான் உதயநிதி சொல்றாரு, பெரியாரை தாண்டி இங்க யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னா என்ன காரணம்? திமுகவை தாண்டி எவனும் அரசியல் பண்ண முடியாதுன்றதோட எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். அப்படி தன்மானத்தோடு உங்களை போன்ற ஆட்கள்லாம் வந்து திமுகவை எதிர்த்து வர முடியாதுன்றதை நீங்களும் நம்புறீங்களா? எங்களை போன்றவங்க இருக்குல்ல போய்தான் ஓரளவுக்கு எங்களை மாதிரி சமூக நீதி இங்க காக்கப்படுது தமிழ்நாட்டில். இன்னைக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்காக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சிகள் மட்டும்தான் சமூக நீதி காக்கக்கூடிய கட்சிகள். அதெல்லாம் வந்து அடிமைத்தனமான கட்சி. நான் தான் சொல்லல, பெண் விடுதலை, பெண்ணை எதிர்ப்பான், பேசிட்டா எதிர்த்துருவான், புரட்சிகரம் பேசுவான், அங்க போய் காலில் விழுந்து கிடப்பான். வடிவேல் ஒரு இடத்துல, கலெக்டர் நானும் சின்ன பையன், சின்ன பையில இருந்து எனக்கு பழக்கம்பா, என்னை கண்டா அப்படியே பம்மி வேண்டுற மாதிரி உள்ள போறது திருமாவளவன், அங்க போய் பம்மிட்டு வெளிந்து போய் பல்ல காட்டிட்டு வந்து நின்று பேட்டி கொடுக்குறாரு. உடனே எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, அதை படிப்படிதான் குறைக்கணும். அதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? எந்த எல்லைக்கு போனாலும் வருவேன், கூட்டணியே உடைஞ்சாலும் வர நாங்க விட மாட்டேன், மீசியை முறுக்குனே இல்ல. அப்புறம் படிப்படியா கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆர்எஸ் பாரியை அனுப்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா? யாரு திருடனோ, எவனோ சாராய கடை ஓனரோ, சாராய கடை ஓனரை கூட்டு போய் ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் விளங்குறதுக்கா? இது தமிழ்நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்றது, காவல்துறை தரப்புல எந்த ஒரு இடையூறும் வரலை அப்படின்றத பதிவு பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு எந்த காலத்திலுமே பிரச்சனை வந்ததில்லை. எங்கேயாவது கலவரம் வந்துச்சு, வெடிகுண்டு வெடிச்சிச்சு, அடிதடி நடந்துச்சு, கொலை நடந்துச்சுன்னு ஏதாவது இருக்கா? கிடையாது.
கிடையாது. அது எப்பயுமே வந்ததில்லை. இவங்க புல்டப் பண்ணிக்கிறது. எல்லா இடத்துலையும் எல்லா காவலர்களால் துன்புறுத்தப்பட்டோம். எத்தனையோ இடங்கள் விநாயகர் கைது செய்யப்பட்டார், கைது செய்ய வண்டியில ஏற்றப்பட்டார். எல்லா வருஷமும் நடக்கிற காவல்துறையை வைத்து சித்திரவதை செய்கின்ற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆட்சி வந்தால் அது அதிகம். பல்வேறு இடங்கள்ல விநாயகர் சிலை வைக்க முடியல. ஒரு வருஷம் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த அடுத்த வருஷம் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை வைக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அனுமதி கேட்டா இல்ல. போன வருஷம் வைக்கல, அதுக்கு முதல் வருஷம் வச்சிருக்க அந்த இடத்துல. போன வருஷம் நீ வைக்கல, இந்த வட்டம் அனுமதி இல்லை. இப்படி கிட்டத்தட்ட 5000 விநாயகர் சிலைகள் இந்த வட்டம் தடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 5000க்கு மேற்பட்ட இடங்கள்ல விநாயகர் சிலை வைப்பது தடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன, ஒரு அமைதியா நாங்க அமைதியானவர்கள் தானே, இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கானவர்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், பேர் இயக்கம் விநாயகர் சதுர்த்தி விழா. அதுல எப்படி வன்முறை வரும்? அது எப்படி எங்களுக்கு வன்முறை பாதிக்கு எங்களை அழைத்து செல்லும்? ஆனா சென்னை திருவல்லிக்கேணியில அந்த மசூதி இருக்கிற பாதையில் தான் நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சமூக நீதி நாடு சார், மதச்சார்பற்ற நாடு சார். யாருக்கு இந்த நாடு சொந்தம் இல்ல சார். இந்துக்களுக்கு சொந்தம் இல்ல, முஸ்லாமிக்கு சொந்தம் இல்ல, கிறிஸ்தவனுக்கு சொந்தம் இல்ல. இது சமூக நீதி நாடு, மதச்சார்பற்ற நாடு. ஏன் நீ உன் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற? இதுல என்ன அர்த்தம்? நீ இப்ப சந்திரக்கூடு வரையில நான் தடுக்க முடியுமா? சந்தனக்கூடு வரையில காவல்துறை பதிவு பண்றாங்க, அதையும் மீறி நம்ம போனா என்ன பண்றது? சந்தனக்கூடு வரையில இந்துக்கள் சுமந்து போறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஏர்வாடி தர்கார்ல எங்கள் மறவர் சமூகத்தை சேர்ந்த சந்தனக்கூடுக்கு எல்லா மரியாதையும் செய்யறான். நாங்க சமூக நீதியை காக்குறோம்ல. சமூக நீதி இந்துக்களுக்கு மட்டும்தானா? ஏன் இஸ்லாமியர்களுக்கு இல்லையா? கிறிஸ்தவனுக்கு இல்லையா? சமூக நீதின்றது இந்துக்கள் மட்டும்தான் தாங்கணுமா? குடும்ப கட்டுப்பாடுன்றது இந்துக்களுக்கு மட்டும்தானா? இஸ்லாமியனுக்கு இல்லையா? கிறிஸ்தவனுக்கு இல்லையா? ஏன் அந்த விநாயகர் அந்த பகுதியில் வரக்கூடாது? ஏன் தடுக்கிற நீ? அவங்க தடுக்கிறது இல்ல, காவல்துறை தடுக்குது. காவல்துறை பிரச்சனையை ஏற்படுத்துது. காவல்துறை ஏங்க மதுரையில 4 மாசி வீதியில போயல நாங்க பாட்டுக்கு அமைதியா போவோங்க. இந்த பக்கம் பாலமுருகன் கோயில்கிட்ட ஒரு சர்ச்சை, ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னால பூரா வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது. அந்த தெற்கு மாசி வீதியில வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது. நாங்க இதை திரும்பி கூட பாக்குறது இல்லை. ஏன்னா அது ஒரு வழிபாட்டு ஸ்தலம். அந்த வழிபாட்டு தலத்தை நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த திருப்பரங்குன்றத்திலே அப்படிதான் அந்த பள்ளிவாசலை சுத்தி நிப்பாட்டுறது. இவங்க நிக்கிறதுனாலதான் இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு திரும்பி பார்க்க வைக்கிறது. ஏன்னா எங்களுடைய எண்ணம் என்பது ஆன்மீக நிகழ்ச்சி, ஆன்மீக ஊர்வலம், இறைவனை சுமந்துட்டு போகல தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலத்துல கலவரம் வரும், கட்சி வருன்றதெல்லாம் போலீஸுக்கு இந்த திராவிட மாடலும் கிளப்பி ஒரு வேலை.